எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 242வது வீடியோ. இதில் சத்குரு தியானலிங்கத்தை எப்படி செஞ்சு முடித்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த தியானலிங்கம் செய்கிறதுக்கும் கோவில்களில் சாமி சிலையை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ சாமி ஒரு கோவிலில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே ஒரு சாமி சிலையை வைக்கிறாங்கன்னா அதுக்கு பிராண பிரதிஷ்டைம்பாங்க. அந்த பிராண பிரதிஷ்டைங்கும்போது நிறைய ரிச்சுவல்ஸ் செய்வாங்க. ரிச்சுவல்ஸ்னால் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நிறைய செய்வாங்க. அது மட்டும் இல்லை, மந்திரங்கள் நிறைய ஓதுவாங்க. அது மட்டும் இல்லை, தகடுகள் செஞ்சு அதுக்கு அடியில் புதைச்சி வைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. அதே சமயத்தில் இங்கே தியானலிங்கம் பண்ணுறதுக்கு எந்த பூஜையும் இல்லை, மந்திரங்கள் இல்லை, தந்திரங்கள் இல்லை, யந்திரங்கள் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், என்ன? எனர்ஜி. அதாவது பிராணப்பிரதிஷ்டைன்னா அதை சொல்லக்கூடாது. பிராணப்பிரதிஷ்டைன்னா அங்கே செய்கிற பூஜாரியோட மெயினான அந்த பிராணனை அதுக்குள்ளே ஏற்றி பிரதிஷ்டை பண்ணுறது தான் பிராணப்பிரதிஷ்டை. இங்கே ஒரு ஆளோட பிராண பிரதிஷ்டை கிடையாது, நிறைய பேரோட எனர்ஜியை. நிறைய பேர்னால் என்ன, கடைசியில் மூணு பேர் தான், சத்குரு, பாரதி, விஜி. அதுலேயும் விஜி போயாச்சு. அப்போ ஆக 2 பேர் தான். விஜயோட ரோலையும் சத்குரு ஏற்று பண்ணுறாரு. அந்த மாதிரி 3 பேரோட எனர்ஜி தான் அதுக்குள்ளே போகுதே தவிர வேறு எதுவும் கிடையாது. யந்திரங்கள், மந்திரங்கள், பூஜா விதிகள் ஒன்றுமே கிடையாது. அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள மெயின் வித்தியாசம். ரெண்டாவது, இதில் நம்ம தியானலிங்கத்தில் 7 சக்கராஸை குறிக்கிற 7 பீசஸ் அப்படியே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு தியானலிங்கத்தில் போகும்போது முதல் காரியம் ஆனால் அதுதான் எண்ணி பார்த்தேன். 7 இருக்குல்ல, எது மூலாதாரம், எது சுவாதிஷ்டானம், அப்படி 7 இருக்குல்லன்னு எண்ணி பார்த்தேன். 7 இல்லாமல் இருக்காது, சொல்கிறேன். அதாவது அவ்வளோ ஒரு க்யூரியாசிட்டி. ஏன்னா நிறைய புஸ்தகங்களில் சத்குரு நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. நிறைய புஸ்தகங்களில் விவரமாக சொல்லியிருக்காரு எப்படி இந்த தியானலிங்கத்தை பண்ணினாருன்னு. அதெல்லாம் நம்ம அன்றைக்கே அங்கே ஈஷா யோகா சென்டரில் தங்கும்போதே நான் எல்லாத்தையும் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சுட்டேன். அதை இப்போ வீட்டில் வச்சுருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுவும் நல்ல ஒரு விஷயந்தான். தியானலிங்கத்துக்கு 7 சக்கராஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தவங்க உடம்புலேயும் 7 சக்கராஸ் இருக்குது. 7 சக்கராஸ்னால் 118 இருக்குது, அது 114 இருக்குது, அப்புறம் 108, அப்படி அதோட கணக்கெல்லாம் ஏற்கனவே நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இப்போது ஒவ்வொருத்தவங்க உடம்புலேயும் 72,000 நாடிகளும், மெயின் சக்கராஸுங்கிறது 7 தான். அது 7மே சகசிராரத்து சுஷும்னா நாடியில் இருக்கிற இது. இப்போது அதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ பேர் தெரியும். ஏன்னா நிறைய தடவை நான் இதை சொல்லி நீங்கள் கேட்டு உங்களுக்கு எல்லாமே மனசில் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே இருந்து ஆரம்பித்தோம்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம், இந்த 7 சக்கரம். இதே 7 சக்கரம் தான் தியானலிங்கத்தில் இருக்குது. அதே 7 சக்கரம் தான் நம்ம ஒவ்வொருத்தவங்க உடம்புலையும் இருக்குது. உடம்புலனா மனுஷங்களாக பிறந்த ஒவ்வொருத்தவங்க உடம்புலையும் இந்த 7 சக்கரங்களும் இருக்குது. அதே சமயத்தில் அந்த சக்கரத்துக்கும் இந்த சக்கரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம மனுஷ உடம்பில் இருக்க சக்கராஸு இல்லை கார்மிக் சப்ஸ்டன்ஸு நிறைய இருக்குது. இப்போ கார்மிக் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன? நம்ம செஞ்ச கர்மாக்களோட பலன். நல்ல கர்மாக்கள் செஞ்சோம்னா நல்ல பலன், கெட்ட கர்மாக்கள் செஞ்சுருந்தோம்னா அந்த கெட்ட பலன். அந்த பலன்கள், அதோட பிரயோஜனம், அதோட அவுட்புட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கார்மிக் சப்ஸ்டன்ஸுங்கிறது. இப்போ ஒரு அடுப்பில் தண்ணியை வச்சுட்டு அடுப்பு மேலே பாத்திரத்தை வச்சு தண்ணியை வச்சு கொதிக்க வைக்கிறோன்னா அதோட பலன் என்ன? தண்ணி கொதிக்குது. தீயை மூட்டினோம்னா அதோட பலன் என்ன? தண்ணி கொதிக்குது.
அது மாதிரி நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ரெண்டுக்கும் பலன் உண்டாகுது. அதுதான் கர்மா, அதுதான் தியரி ஆஃப் கர்மா, லா ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்கிறோம். கர்மாவை பற்றி ஏகப்பட்டது பார்த்தாச்சு. என்னோடய வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள்லாம் கர்மாவை பற்றி இன்னொரு புஸ்தகமே எழுதலாம். அவ்வளோ தூரம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போது இங்கே நம்ம உடம்பில் இந்த சக்ராஸ் எல்லாம் எதால் கட்டப்பட்டிருக்குன்னா இந்த நம்மளோட அந்த கார்மிக் சப்ஸ்டன்ஸ்னால் கட்டப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த கார்மிக் சப்ஸ்டன்ஸ்னாலே இப்போ புரியுதில்ல. அதாவது ஒரு மேஸ்திரி வந்து ஒரு செவுரு கட்டுறாரு, செங்கல்ல ஒன்றா அடுக்கி வைக்கிறார். வெறுமனே செங்கல்ல அடுக்கி வச்சதுனால செவுரு வந்துடுமா? ஒவ்வொரு செங்கலுக்கும் மேலே அல்லது 2 செங்கலுக்கு இடையில இந்த சாந்து சிமெண்ட்டு குழைச்சி பூசுகிறாங்க இல்லையா? இடையில வச்சு தான் கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது தான் அது செவராக வருது இல்லையா? அந்த மாதிரி அந்த சிமெண்ட்டு கலவை இருக்குது இல்லையா, சாந்துங்கிறாங்க, அதுக்கு ஈக்குவல் தான் நம்மளோட கார்மிக் சப்ஸ்டன்ஸுங்கிறது. அப்போ கார்மிக் சப்ஸ்டன்ஸுங்கன்னா அது நம்மளோட கர்மாவோட பலனை அந்த சக்கராஸில் இணைச்சி வச்சுருக்கோம். இதை சம்மந்திச்சு தான் நான் இப்போவும் இந்த சக்ரா ஹீலிங் கிளாஸ் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரேன். அதாவது நான் கொஞ்ச நாளாக இந்த சக்ராஸை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கேன். அதாவது சக்ராஸை பற்றி நான் வந்து 2008 படிக்கிறேன். அதாவது சென்னையில் நான் ஸ்கூலில் வேலை செய்யும்போது டாக்டர் விஜயலட்சுமி பந்தையன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு அம்மா. இப்போவும் இருக்காங்க, இப்போவும் சென்னையில் தான் அவங்க நிறையா கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போது அவங்க ஹோட்டலில் மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு சாட்டர்டேயோ சண்டேயோ புக் பண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது 6 லெவல் கிளாஸ் எடுத்தாங்க. 6 நாள்னால் 6 மாதம், ஒரு மாதத்துக்கு ஒரு கிளாஸு. 2000 ரூபாய் என்னமோ அப்போ வாங்கினாங்க சாப்பாடோடு சேர்ந்து. அந்த டைம்லேயே நான் வந்து விஜயலட்சுமி மேடத்திட்ட சேர்ந்து கற்றுக்கிட்டேன். அப்போ தான் முத இந்த ஆஸ்ட்ரல் பாடினா என்ன, சக்கராஸ்னா என்ன, அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது அவங்க மூலியமாக தான். இப்போவும் அவங்களோட புஸ்தகம்லாம் வச்சுருக்கேன். இடையில நான் வந்து நேபாள் கூட 2-3 வருஷத்துக்கு முன்னே அவங்களோட தான் போயிட்டு வந்தேன். அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய குருமார்கள்ட்டேருந்து வேறு பல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சக்கராஸை பற்றியே. அப்போ என்னோடய ஆரம்பங்கிறது ஒரு 2008 என்னமோ தான் தொடங்குச்சு. 8-9 தொடர்ந்து மெடிடேஷன் தான் பண்ணிட்டு வரேன். அப்போது அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது நம்ம சக்கராஸுங்கிறது அதாவது எனர்ஜி ஒவ்வொரு இடத்துல குவிஞ்சிருக்கு, அந்த இடத்துக்கு பேர் தான் சக்கரா. அப்போ அதுக்கு ஏன் சக்கரான்னு பேர் கொடுத்தாங்கன்னா அது சுழண்டுக்கிட்டே இருக்குது. எப்படி நம்ம காரில், சைக்கிளில், பைக்கில் இருக்க சக்கரங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும், உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கோ, அது மாதிரி இந்த சக்கராஸ் வந்து இப்படி உருண்டுக்கிட்டே இருக்குது. அதில் வந்து அது நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது பிரபஞ்ச சக்தி உள்ளே வரும்போது கிளாக் வைஸில் திரும்பும். அதாவது கிளாக் வைஸில் திரும்பும். நம்ம உடம்பில் உண்டாகிற கெட்ட அழுக்கு சக்தி, அழுக்கு பிராணன் வெளியே போகும்போது அது ஆன்டி கிளாக் வைஸில் திரும்பும். அந்த மாதிரி இது கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம செய்கிற கர்மாவோட பலன்லாம் அந்த சக்கராவில் அப்படியே அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஒட்டிகிட்டு இருக்குமா. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் ஒரு 10 நாளாக சமைச்சிக்கிட்டே இருக்கோம், சரியாக கழுகலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அதில் உள்ளேயும் வெளியும் ஒட்டிக்கிட்டே இருக்கும், பிசுக்குன்னு இருக்கும். அந்த கடாயை தொடர்றதுக்கே நமக்கு முடியாது, ஏன்னா எண்ணெய் பசை அப்படியே பிசுக்குன்னு ஒட்டும். அந்த மாதிரி தான் நம்மளோட கர்மாவோட பலன்கள் நம்ம சக்கராஸை சுற்றிக்கிட்டு அழுக்கு மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ நான் போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய டிசீஸை பற்றி பேசுகிறேன், நிறைய விஷயங்களை பற்றி சொல்கிறேன். அதுக்கெல்லாம் அதாவது நெகட்டிவாக பேசும்போது அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்கிறேன். அதாவது மூலாதார சக்கரா உங்களுக்கு சரியாக வேலை செய்யலை,
அல்லைன்னா சிலவங்களுக்கு மூலாதார சக்கரா ரொம்ப ஜாஸ்தியாக ஓவர் ஆக்டிவாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. அதுக்கெல்லாம் காரணம் இந்த பிசுக்கு எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குதுங்கிறத வச்சு தான் அந்த சக்கராஸ் வந்து அழகாக இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். நிறையா அடப்புகள் இருந்ததுன்னா, நிறைய அடைச்சிருந்ததுன்னா, இந்த பசை மாதிரி அடைச்சிருந்தா அதால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது இல்லையா, ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. அதனால தான் லோ ஆக்டிவிட்டி அப்படின்னு அதைத்தான் நம்ம வந்து சக்கரா சரியாக வேலை செய்யலை, இயங்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்காக தான் இந்த சக்கரா ஹீலிங்கெல்லாம் பற்றி கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டது, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கும் சொல்லித்தரேன். நீங்களும் அதெல்லாம் சரி பண்ணி நீங்களும் நல்ல சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்க அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இந்த சக்கரா ஹீலிங் கிளாஸ் எல்லாம் போடுறேன். ஓகே, அப்போ இதை பற்றி பேசும்போது எனக்கு அது ஞாபகம் வந்தது, அதனால் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உடம்பில் சக்கராஸை சுற்றி இந்த இந்த கார்மிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு தியான லிங்கங்கிறது ஒருத்தருக்கு 2 பேர்த்துக்காக இல்லைன்னா ஈஷாவில் இருக்கவங்களுக்காக மட்டும் செய்யலை. அவர் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் யார் வேணாலும் வந்து இந்த தியானலிங்கம் முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணலாம். அப்போ உலக மக்களுக்காக ஒன்றை செஞ்சு அதை சமர்ப்பிக்கும்போது ஒருத்தரோட கார்மிக் சப்ஸ்டன்ஸும் அதில் இருக்கக்கூடாது இல்லையா. சத்குரு வந்து நான் தான் செஞ்சேன், அதனால் என்னோடய கார்மிக் சப்ஸ்டன்ஸ்லாம் இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கல. அப்படி நினைக்கிறது ஒரு பொது நோக்கத்துக்காக ஒரு வேலை செய்யும்போது யாருமே அதை நினைக்க மாட்டாங்க. இப்போது இந்த தியானலிங்கம் பண்ணும்போது 3 பேரோட எனர்ஜி தான் கடைசியாக கொடுக்க முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தார். பாரதி, சத்குரு, விஜி. கடைசியில் விஜியும் பட்டுன்னு அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பாராத விதமாக சீக்கிரமாகவே சமாதி அடைஞ்சிட்டாங்க. அப்போ ஆக இருக்கிறது இவங்க 2 பேர் தான், பாரதியும் சத்குருவும் தான். அப்போது 3வது ஆளோட எனர்ஜி, விஜயோட எனர்ஜி என்ன பண்ணுறது, நானே உருவாக்கிக்கிறேன் என் உடம்பில், விஜயோட ஃப்ளேவரில் நானே உண்டாக்கிக்கிறேன் அதுன்னு அந்த வேலையை எடுத்துக்கிட்டார். அப்போது சத்குருவுக்கு ஒரு அஷ்டாவதானியாக மட்டும் கூட இருந்தால் போகாது, அதுக்கு மேலே பல ரோல் ப்ளே பண்ணினா தான் அந்த தியானலிங்கம் நல்லபடியாக நடக்கும். ஓகே, தியானலிங்கம் உருவாக்குறது, அதை செஞ்சு வைக்கிறது, கடைசி வரைக்கும் கான்செக்ரேஷனுங்கிறாங்க, அதுக்கு எனர்ஜி கொடுக்கறது, அது ஒழுங்காக நடக்கணும்னா சத்குருவுக்கு பல 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 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தான் உடம்பில் சாதனை பண்ணி எனர்ஜி ஏற்றணும், விஜிக்கு உண்டான எனர்ஜியை தான் உடம்பில் ஏற்றணும், பாரதி அவங்களோட வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தியானலிங்கத்தை உருவாக்கணும், அதுக்கு உண்டான வேலைகள் பல 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 வேலைகள் அங்கங்கேயாக நடக்குது, அதையெல்லாம் கண்காணிக்கணும், ஆசிரமத்தில் உள்ளவங்களையெல்லாம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நிறைய வேலைகள் ஒரே சமயத்தில் செஞ்சிட்ருக்கனாலே சத்குருவுக்கு உடம்பே முடியாமல் போயிடுச்சு. பல வேலைகள் செய்கிறாரு, எத்தனை வேலை வேணாலும் அவர் செய்வார். ஆனால் இந்த எனர்ஜி லெவலில் இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது அவருக்கு பாடியில் எனர்ஜி ஜாஸ்தி ஆகுது, ஆனால் அந்த பாடி அதுக்கு தாங்க முடியல. அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாரு. உடம்புல கொப்பளங்கள் வருது. அதான் சொன்னேன்ல, நேற்றுக்கு போன வீடியோவிலே சொன்னேன்ல, டாக்டர்ஸு பிளட்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு கேன்சருங்கிறாங்க, 15 நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரி பல பல வியாதிகள், வியாதின்னு சொல்ல முடியாது, உபாதைகள், பல பல தொந்தரவுகள் உடம்பில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த விஜயோடதையும் சேர்த்து நான் செய்யும்போது இந்த 2 கையால் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. இப்போ நம்ம 2 கையால் வீணையை வாசிக்கிறோம், ஒன்று வீணை வாசிக்க முடியும், இல்லைன்னா கிட்டார் வாசிக்க முடியும், இல்லைன்னா வயலின் வாசிக்க முடியும், ஏதோ ஒன்று தான் வாசிக்க முடியும். ஒரு 2 கையை மட்டும் வச்சுட்டு 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி வேறு மாதிரி வாசிக்க முடியும்? அந்த மாதிரி எனக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறார். எப்படியோ அதில் இண்டிவிஜுவலாக செய்கிறவங்களோட கர்மா எதுவுமே அதுக்குள்ளே போகாமல் நல்லபடியாக அதை செஞ்சு முடிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு, செய்யவும் செய்கிறாரு. ஆக்சுவலாக இந்த தியானலிங்கங்கிறது இது கிரானைட்னால் பண்ணது.
நல்ல கருப்பு கிரானைட்டு. அது வந்து சத்குருவும் ராஜாங்கிற வாலண்டியரும் சென்னையில் போய், அதாவது 1000 வருஷம் பழக்கம் உள்ள ஒரு கிரானைட்டு தேடி எடுத்திருக்காங்க. அது வந்து ஹை டென்சிட்டி கிரானைட் இன் ஏஷியா, அதாவது ஆசியா கண்டத்திலேயே ஒரு விதமான கிரானைட்டு கிடைக்கிது. அதுதான் அது வந்து ஹை டென்சிட்டி கிரானைட். ஹை டென்சிட்டின்னா என்ன? அது அவ்வளோ உறுதியான ஒரு விஷயம். சும்மா அதை பார்க்குறதுனாலையோ தொடுறதுனாலையோ அது பக்கத்தில் போகிறதுனாலையோ அல்லைங்க நம்மளே அங்கே போய் உட்காந்து ரொம்ப டீப்பாக மெடிடேஷன் பண்ணுறதுனாலையோ அந்த தியானலிங்கம் உடஞ்சிடக்கூடாது. ஓகேயா? அதனால்தான் அவ்வளோ நல்ல தியானலிங்க கிரானைட் கல்லை வாங்கி அங்கே அதுக்கு ஆர்டர்லாம் கொடுத்து அதெல்லாம் பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக அது செய்கிறாங்க. எல்லாம் ஒரு வழியாக செஞ்சு வந்தாச்சு. ரெண்டாவது அதில் இன்னொன்று உபயோகப்படுத்தினது வந்து அந்த காப்பர் ராடு, ஒரு செப்பு ராடு. அதுக்குள்ளே பாதரசம் நிரப்பிய ஒரு ராடு, மெர்க்குரி பாதரசம் நிரப்பின ஒரு ராடு. இந்த ஃபோட்டோலாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஏன்னா தியானலிங்கத்தை பற்றி தியானலிங்கம்னே ஒரு புக் எழுதியிருக்காரு பெருசாக. அதில் வந்து இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். தியானலிங்கம் மேலே நின்றுட்டு அதுக்குள்ளே இந்த குச்சியை வச்சு இப்படி குத்துற மாதிரி, குச்சியை வச்சு இப்படி இது பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அப்போ நான் நினச்சேன், இது என்னது குச்சியை வச்சு குத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்புறம் படிக்கும்போது புரிஞ்சுது. அதாவது இப்போ நம்ம புட்டு பண்ணுறோம்ல, நீளமாக ஒரு புட்டு குழலில் புட்டு மாவு போடுறோம்ல, புட்டு மாவு போட்டு மேலே தேங்காயெல்லாம் போட்டு அடைச்சி வைக்கிறோம். அந்த மாதிரி இதில் என்னென்னா, புட்டு மாவில் நம்ம புட்டு குழலில் கொஞ்சமாக தான் மாவு போட முடியும். அதாவது நிறைய போட்டு அடைக்கக்கூடாது. ஏன்னா அது வழியாக தான் ஆவி வந்து வேகணும். அதே சமயத்தில் இதில் அங்கே தியானலிங்கத்தில் அப்படி இல்லை, எனர்ஜியை வச்சு அடைக்கணும். வச்சு அடைச்சா மட்டுமே அது எல்லா காலங்காலமாக இருக்கணும். அதுக்காக அவ்வளோ இதை பண்ணுறாரு. அப்போ இந்த காப்பர் ராடெல்லாம் வந்து அவரோட வீட்டிலே வச்சுக்கிறாரு. இந்த எனர்ஜி சாதனை பண்ணுறது, எனர்ஜி பகிர்ந்து கொடுக்கறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் நைட்டில் தான் பண்ணுறாரு. அதே சமயத்தில் இந்த தியானலிங்கத்தை சுற்றிலும் நிறைய வாலண்டியர்ஸ், ஈஷா மெடிடேட்டர்ஸ் எல்லாம் உட்கார வச்சுருப்பார். காவலாளி மாதிரி. அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அது கவுந்து விழுந்துருச்சுன்னா, அதுக்கு உடஞ்சிருச்சுன்னா, அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னான்னு சொல்லி பார்க்குறதுக்கு வேண்டி நிறைய பேரை சுற்றிலும் உட்கார வச்சுட்டு சத்குரு நைட்டு அவரோட வீட்டில் உட்காந்து இந்த எனர்ஜியை ஏற்றி 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 அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போ எப்போ சத்குரு வேலையை வீட்டில் ஆரம்பிக்கிறாரோ அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த எனர்ஜி லெவலே தெரியும். அவ்வளோ வித்தியாசமாக இருந்ததுதான். இதில் டாப் டு பாட்டம் செஞ்சார். அதாவது டாப் டு பாட்டம்னா ஃபஸ்ட்டு சகசிரார பண்ணினார், அதுக்கடுத்தது ஆக்ஞா பண்ணார். விசுத்தி பண்ணும்போது ரொம்ப ஒரு சிரமம் உண்டாச்சு. அதாவது விசுத்திங்கிறது இந்த தொண்டைக்குழியில் இருக்க சக்கரா. இந்த தொண்டைக்குழியிலன்னு இப்படி நான் காமிச்சா கூட ஆக்சுவலாக அந்த சக்கராங்கிறது இதுக்கு நேராக பின்னாடி முதுகெலும்பு ஓடுது இல்லையா, அந்த இடத்துல தான் வரும். ஓகே, நம்ம ஈஸியாக காமிக்கிறதுக்காக, நம்ம பேசுகிறதுக்காக ஆக்ஞா இப்படிங்கிறோம், இங்கே அநாகதம் இப்படி நெஞ்சை தொட்டு காமிக்கிறோம், மணிப்பூரகம்னா தொப்புளை தொட்டு காமிக்கிறோம், அந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் முன்னாடி அது உள்ளே இப்படி இருக்குது. ஓகே, அப்போது மெயினாக அதோட இடங்கிறது, லொக்கேஷனுங்கிறது பின்னாடி தான். அப்போ இந்த விசுத்தி சக்கரா வந்த உடனே அது வந்து பவர்க்குண்டான சக்கரா. நான் என்னோடய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். அந்த விசுத்தி சக்கராங்கிறது கம்யூனிகேஷன், அதாவது பேச்சுவன்மை, பேச்சுவார்த்தை, செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன், ஒரு பவர், கமாண்ட்க்கு உண்டான ஒரு சக்கரா. அப்போ அந்த சக்கரா நல்லா ஒர்க் பண்ணால் அவங்க பேசுகிறதெல்லாம் தெளிவாக இருக்கும், கிளியராக இருக்கும், மற்றவங்க அப்படியே புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி சிலவங்கள நம்மளும் பார்த்துருக்கோம் இல்லையா லைஃப்பில். மணிக்கணக்காக பேசுவாங்க, என்ன தான் பேசுகிறாங்கன்னு நமக்கே புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு தான் புரிஞ்சு பேசுகிறாங்களாங்கிறதும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி வள கொலன்னு பேசுகிறாங்க, டு த பாயிண்ட் பேசுகிறதில்ல. இந்த நறுக்கு தெரித்தாற் போல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெட்டொன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி பேசுகிற ஆளுங்க ரொம்ப கம்மி. அந்த மாதிரி பேசுனாங்கன்னா அவங்களுக்கு விசுத்தி சக்கரா ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த விசுத்தி, அதாவது சத்குரு என்ன சொல்கிறாரு, இந்த விசுத்தி ஆக்ஞா சகசிராரம்ங்கிறது ஹை எனர்ஜி பாடி சக்கராஸ்.
கீழேருந்து தொடங்கினோம்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகங்கிறது லோ எனர்ஜி சக்ராஸ். அதாவது லோ எனர்ஜி சக்ராஸ்னால் அது தாழ்ந்தது, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உடம்பில் கீழ்பாகத்தில் இருக்கிறது இது 3, மேல் பாகத்தில் இருக்கிறது இது 3. இந்த 3ஐயும் கீழே இருக்க 3ஐயும் இணைக்கிறது தான் அநாகத சக்கரம். ஓகே, அதுதான் அதோட அர்த்தம். அப்போது சத்குரு என்ன சொல்கிறாரு, இந்த ஹையர் லெவல், அதாவது அப்பர் எனர்ஜி சக்கராஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை. கீழே வர சுவாதிஷ்டானம் மூலாதாரம் வரும்போது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த விசுத்தி சக்கரா, அதாவது சகசிராரம் ஆக்ஞா ஓகே, விசுத்தி சக்கரா வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாச்சு அப்படிங்கிறார். அதுக்கு அவர் என்ன பண்ணார்னா, ஒரு டிஸ்எம்பாடிடு யோகி கிடைச்சார் அவருக்கு. யோகினா யாருன்னு தெரியும். டிஸ்எம்பாடின்னா என்ன? அதாவது அந்த யோகி இறந்துட்டார், அந்த யோகியோட உடல், அதாவது பிராண உடல், அது நம்ம தான் ஆவிங்கிறோம்ல, அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது மேலே போகல. யோகியாச்சே, அவரோட உடம்பு கூடயா மேலே உடம்பு இல்லை, அவரோட உயிர் கூடயா மேலே போகாமல் தத்தளிக்குது, திருசங்க சொர்க்கமாக அலையுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் யோகியாக வாழ்ந்தால் கூட அவருக்கு இன்னும் கர்மா அதில் ஏதோ ஒட்டிகிட்டு இருக்கு. அதனால் அவரால் மேலேயும் போக முடியல, கீழேயும் வர முடியல. அந்த மாதிரி அலையிற ஆத்மாக்களுக்கு பேர் தான் டிஸ்எம்பாடிடு ஸ்பிரிட் அப்படிம்போம். இப்போ ஒரு யோகியோட டிஸ்எம்பாடிடு ஸ்பிரிட் அங்கே வந்திருக்கு. அப்போ ஏற்கனவே சத்குரு சொல்லியிருக்காரு, அந்த நம்ம தியானம் பண்ணி எனர்ஜி ஜாஸ்தி ஆகும்போது இந்த மாதிரி டிஸ்எம்பாடிடு ஆத்மாக்கள்லாம் அலைஞ்சு திரியும், எங்கேயாவது போய் ஒட்டிக்கலாமா? ஏன்னா அவங்களுக்கு மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல, பூமியில் வாழவும் முடியல. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு உடம்பு இல்லை. அப்போ உடம்புள்ள ஏதாவது ஒரு வீக்கான உடம்பு, அதாவது மனோரீதியாக வீக்காக இருக்க ஏதாவது ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்கள போய் பிடிச்சிக்கும். அதுதான் நம்ம பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறோம் இல்லையா? பேய் பிடிச்சிருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். ஒரு பேய்னா அந்த ஆவி நம்ம உடம்புல ஒட்டிக்கும். அதை பற்றிலாம் இப்போ நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டாம். அப்போது இந்த மாதிரி ஒரு யோகியோட அலைஞ்சு திரிகிற அந்த ஸ்பிரிட்டை கூப்பிட்டு கேட்குறாரு, நான் இந்த மாதிரி தியானலிங்கம் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வேண்டியிருக்கு, உங்களோட எனர்ஜியை எடுத்துக்கிட்டா அப்படின்னு. அது கேட்டோன்னே யோகிக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாப்பா, நான் எங்கேயோது ஒரு இடத்துல செட்டில் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இங்கே செட்டில் ஆனேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், எடுத்துக்கோங்கன்றார். அப்போது யோகியை தான் அந்த விசுத்தி சக்கரா லெவலில் வச்சுருக்காரா அப்படின்னா யோகியை உள்ளே கொண்டு வைக்கலை. யோகிங்கிறது உடம்பு இல்லாத அந்த யோகியோட பிராணன். ஸோ அந்த யோகியோட பிராணனை நான் உபயோகப்படுத்திக்கிட்டா அப்படின்னு கேட்டார். யோகியை உடனே ஓகே சொல்லிட்டாரு. உடனே சத்குரு அதுக்குண்டான வேலைகளை பார்த்து அப்போ விசுத்தி சக்கரா வரும்போது வந்த இடையூறுகளை எல்லாம் இந்த யோகியோட எனர்ஜியை வச்சு ஃபில் பண்ணிட்டார். அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, அது என்ன பண்ணுறாருன்னா, அது ஒரு அமாவாசைக்கு மிட் நைட்டில் ஒரு தேங்காவை உடச்சி 2ஆக வைக்கிறார். அதுக்குள்ளே அந்த யோகியோட பிராணனை பிடிக்க பார்க்குறாரு. அதில் ஒரு சின்ன பாம்பு அங்கே வந்திருக்கு. அப்போ இந்த பாம்பு வர்றதுக்கு என்ன அர்த்தம்? அந்த எனர்ஜி, அதாவது பாம்புகளுக்கு இந்த ஹை லெவல் எனர்ஜி ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கெங்கே ஹை லெவல் எனர்ஜி இருக்கோ அங்கெல்லாம் பாம்புகள் வரும். இது நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம். அது மட்டும் இல்லை, சாமுண்டி ஹில்ஸில் மத்தியானம்லாம் சத்குரு தினமும் அங்கே போய் உட்காந்து ஒரே இடத்துல ஒரே மரத்துக்கடியில் உட்காந்து தியானம் பண்ணும்போது அவரை சுற்றிலும் பாம்புகள் உட்காந்துருக்குமா. அவர் எந்திரிச்சு போனார்னா அதுவும் போயிடும். அந்த மாதிரி. ஸோ பாம்புகளுக்கு அந்த எனர்ஜி லெவல் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பாம்பு கூட அந்த தேங்காய் உள்ளே வந்துட்டு தான். அப்போது இந்த தேங்காய் வச்சு அந்த எனர்ஜியை பிடிச்சி விசுத்தி சக்கரா லெவலில் பண்ணி செஞ்சிட்டார். ஓகே, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த இப்போது எல்லா சக்கராசையும் எப்படியோ பண்ணி எனர்ஜியை முடிச்சிட்டாரு. அது பண்ண அவருக்கு ரொம்ப உடம்பு வீக் ஆகுது. ஏது நிமிஷம் வேணாலும் உயிர் உடம்பை விட்டு பிரிஞ்சு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஆளாகிறார். அப்போது இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் லாக் பண்ணணும்ல.
எனர்ஜி லீக் ஆகாமல் இருக்கிறது லாக் பண்ணணும். இந்த லாக் பண்ணுற விஷயத்தை பற்றி ஏற்கனவே முன்னாடி இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். மத்திய பிரதேஷில் போபாலுங்கிற இடத்துல போஜ்பூருங்கிற ஒரு இடத்துல இப்போவும் லீக் ஆகிட்டுருக்க ஒரு தியானலிங்கம் இருக்குது. அதுவும் ஒரு யோகி செஞ்சது தான். ஆனால் அது சரியாக செய்ய முடியாதனால இப்போ அது ஆர்கியலாஜிக்கல் சொசைட்டிக்கு அடியில் வந்திருக்கு அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் ஆகிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அவர் வேற ஒருத்தரை, அதாவது அதவா சத்குரு இறந்துட்டார்னா இந்த இந்த என்ன எனர்ஜியை லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு வாலண்டியரை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஓகே, அது மட்டும் இல்லை, அவர் ஒரு அங்கே இந்த தியானலிங்கம் பண்ணும்போதெல்லாம் அதை சுற்றிலும் ஈஷா மெடிடேட்டர்ஸ் எப்போவும் உட்காந்துருந்தாங்க. காவலுக்காக உட்கார வச்சார். அது மட்டும் இல்லை, அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு, நிறைய விஷயங்கள் காமிக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் மேஜிக் பார்க்குற மாதிரி இப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒரு சின்ன மேஜிக் என்ன சொல்கிறாருங்கன்னா, அவர் எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கையை இப்படி கிளாப் பண்ணுறாரு. ஒரே ஒரு கிளாப் பண்ணாத உடனே அதில் வேர்ட்டிக்கலாக ஒரு பிளவுன்னா பெரிய பிளவு இல்லை, ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஹேர்லைன் ஃப்ராக்சர்னால் நம்மளால் கண்ணால் கூட பார்க்க முடியாது, ஆனால் எக்ஸ்ரே எடுத்தால் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஹேர்லைன் கிராக்கு இப்படி நெடுமன வந்திருக்கு. ஜஸ்ட்டு ஒரு இதில் இப்படி கையடிச்சோன்னே ஆளுங்களுக்கும் ஒரே ஆச்சரியம். அப்புறம் ஏன் அப்படி பண்ணாருன்னு சொன்னார். அதவா நான் என்னோடய உயிர் போயிடுச்சுன்னா, அதவா அந்த எனர்ஜியை லாக் பண்ண முடியாதுன்னா அந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக இது வழியாக போகட்டும் அப்படிங்கிறது வரைக்கும் யோசித்து அந்த வெர்டிக்கல் கிராக்கையும் உருவாக்கினார். ஆனால் நல்லபடியாக கடைசியில் தியானலிங்கத்தை செஞ்சு முடித்தார். அந்த அவர் எடுத்த லைஃபோட நோக்கம் நிறைவேறிடுச்சு. ஓகே, நல்லபடியாக தியானலிங்கம் பண்ணிட்டார். அந்த கம்ப்ளீட் பண்ண போகும்போது கொஞ்சம் பேரை தியானலிங்கத்தை பார்த்து உட்கார சொன்னார், கொஞ்சம் பேரை முதுகு காமிச்சிட்டு உட்கார சொன்னார். அதுக்கெல்லாம் எல்லா அர்த்தம் இருக்கும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இதுக்கு இடையில். அதெல்லாம் சத்குருவுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. நமக்கு சொன்னால் கூட சில விஷயங்கள் புரியாது. ஓகே, அவ்வளோ ஹை லெவலில் யாருக்கும் அவர் அது பண்ணினார். பண்ணி தியானலிங்கம் கம்ப்ளீட் பண்ண அடுத்த நிமிஷம் பெரிய ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்படியே சத்குரு ஒரு சைடாக சரிஞ்சிட்டார். 3 நாள் அவரால் எந்திரிக்கவே முடியல, நடக்க முடியல. ஆல்மோஸ்ட் இறந்துருவார் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். அங்கே இன்மைட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப வருத்தம் அதில். அப்படி இருக்கும்போது ஏன்னா அதாவது கந்தலாயிடுச்சு, உடம்பே கந்தலாயிடுச்சு. இனிமேல் அது உயிரை தாங்கிறதுக்கு உண்டான சக்தி கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்தாச்சு. 3 நாள் அசையாமல் அப்படியே படுத்திருந்தார். எந்திரிக்க முடியல, நிற்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல அந்த மாதிரி. அப்போ எல்லோரும் அவங்கவுங்களால் ஆனதெல்லாம் செய்கிறாங்க. அதாவது மற்றவங்களுக்கு இது நடந்திருந்தால் குருங்கிற நிலைமையில் சத்குருவால் அவங்கள ரெடியாக்க முடியும். ஏன்னா இப்போது சத்குரு இறக்கலை, அவரோட உயிர் ஏதோ ஒரு மயிரிழையில் ஒட்டிகிட்ருக்கு. அது எப்போ வேணாலும் போகலாங்கிற மாதிரி, ஆனால் இறக்கலை, போகல. ஓகே, அப்போது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிருந்ததுன்னா சத்குரு அதை ரெடி பண்ணியிருப்பார். ஆனால் சத்குருக்கே இப்படி வரும்போது மற்றவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, அவங்களும் எல்லாம் என்னமெல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க, முடியல. கடைசியில் பாரதி பக்கத்தில் உட்காந்து, பாரதிக்கும் ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ண முடியும், எல்லோரும் இப்படி பார்த்துட்ருக்காங்க. கண்ணு முன்னாடியே நம்ம குரு இறக்குறாரு, நம்மளை விட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு வேதனை வேறு எல்லாத்துக்கும். அப்படி இருக்கும்போது பாரதி என்ன சொல்ல நினைக்கிறேன், இவருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தாங்க. பைக் ஓட்டுறதுன்னா அவருக்கு பைத்தியம். அப்போது பாரதி மெதுவாக சத்குருட்ட போய், நம்ம பைக்கை எடுத்து ஓட்டினா கொஞ்சம் ரோடு பக்கமாக போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்ட உடனே கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நாள் எடுத்து தான்
அவர் நார்மல் லெவலுக்கு வந்தார். இப்போ கூட 80% தான் நான் ஓகே, நான் அதிலேருந்து ஃபுல் 100% மீண்டு வரல அப்படின்னு தான் சொல்கிறார். ஓகே. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து திருப்பி வர்றதுக்கு நான் ஏன் தீர்மானித்தேன்னா, என்னை நம்பி ஆசிரமத்தில் எல்லா மற்றவங்க எல்லாத்தையும் திறந்துட்டு என்னை நம்பி வந்து இருக்காங்க, அவங்களையெல்லாம் நான் கரையேற்றாமல் நான் எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் திருப்பி வர தீர்மானித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது இந்த காலில் ஒரு தலை கட்டி போட்டிருக்காரு எப்போவுமே. அந்த தலையை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தலை தான் என்னோடய உயிரை இப்படி பிடிச்சி வச்சுருக்கு, அதுதான் இந்த இந்த மோதிரம். அதாவது ஈஷாவில் வரவங்க எல்லாருமே இந்த மோதிரத்தை வாங்கி போட்டுக்கோங்க, இது நான் வாங்கி 7-8 வருஷமாக போட்டுட்ருக்கேன், 20 ரூபா தான் இது, யாருக்கு வேணாலும் போடலாம் அந்த மாதிரி. அப்போது இந்த மாதிரி மெட்டல் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம உடம்புல இருந்தால் உயிர் நம்ம உடம்பை விட்டு டக்குன்னு வெளியே போகாது. அதுக்காக தான் அந்த காப்பரில் செஞ்ச அந்த பாம்பு மாதிரி இருக்க அந்த வளையத்தை என் காலில் போட்டுக்கிட்டே நடக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போது இது விஷயமாக தானே விஜி வந்து மகாசமாதி அடையிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்ரூமில் போய் தன்னோட நகைகளை எல்லாம் மிஞ்சி முதற்கொண்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு உயிர் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, ஆனால் உயிர் போக முடியல, பிரிய முடியல. அதுக்கு கடைசியில் அவங்களுக்கு யோசித்தப்போ தான் புரியுது, இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன், அந்த ஜுவல்ஸ் தான் என்னோடய உயிரை இப்படி பிடிச்சி வலிக்குது அப்படின்னு சொல்லி தான் பாத்ரூமில் போய் கழட்டி வச்சுட்டு வந்தாங்க. வந்து 10 நிமிஷத்தில் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அந்த மாதிரி. ஸோ இப்போ சத்குரு என்ன சொல்கிறாரு, அந்த காப்பர் ரிங்கை நான் எடுத்துட்டேன்னா 40 நாளில் நான் போயிடுவேன். அப்போ நான் இன்னும் என் உயிரை இங்கே வச்சுருக்கிறது உங்களையெல்லாம் கரையேற்றிட்டு போகணுங்கிறதுக்காக தான், மற்றபடி எனக்கு எந்த ஆசையும் கிடையாது வாழணும்னு அப்படின்னு சொல்லி. அதாவது அவர் அந்த தியானலிங்கம் பண்ணும்போது இடையில எப்போ வேணாலும் சாகலான்னு சொல்லி தன்னோட பொண்ணை யாருக்கு அடாப்ட் பண்ணணும்னு வரைக்கும் எல்லாம் லீகலாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டார். அவர் ஹி வாஸ் ரெடி டு டை. ஆனால் திரும்பி வர்றதுக்கு அவர் ஏன் டிசைட் பண்ணார்னா, என்னை ஃபாலோ பண்ணுறவங்களையெல்லாம் கரையேற்றிட்டு நான் போகலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்திருக்கேன், திரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. ரொம்ப ரொம்ப ஒரு அதாவது இந்தியனில் உலகளாவிய நிலையில் இது மாதிரி ஒரு தியானலிங்கம் வேறு எங்கேயுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அது இந்தியாவிலன்னு இல்லை, ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட இந்த மாதிரி. ஆனால் இதுக்கு முந்தின தலைமுறைகளில் எல்லாம் நிறைய யோகிகள் இது மாதிரி ஒன்று பப்ளிக்குக்காக, உலக மக்களுக்காக செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நிறைய ட்ரை பண்ணாங்க. சத்குருவே அவரோட முன் ஜென்மங்களெல்லாம் நிறைய ட்ரை பண்ணி அதோட ஹி மெட் வித் ஃபெயிலியர்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சு தியானலிங்கங்கிறது இந்த உலகத்தில் நம்ம கோயம்புத்தூரில் ஈஷா யோகா சென்டரில் மட்டும்தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அங்கே நிறைய தடவை நான் போயிருக்கேன், தியானம் பண்ணியிருக்கேன். போகாதவங்கள்லாம் நீங்களும் நிறைய பேர் போயிருப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூர் ஒன்றும் பெரிய வித்தியாசம் டிஸ்டன்ஸ் கிடையாது. அதவான் நீங்கள் இது வரைக்கும் போகலைன்னா கட்டாயமாக போங்க. போய் காலையில் போயிட்டு சாயங்காலம் ஓடி வர்ற மாதிரி இல்லாமல் ஒரு 2-3 நாள் காட்டேஜ் எல்லாம் புக் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணி போங்க. முடிஞ்சால் லேடிஸ் எல்லாம் பௌர்ணமி டைமில் அங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா 12 மணிக்கு லேடிஸுக்கு உள்ள தியான லிங்கத்தில் ஸ்பெஷல் பர்மிஷன் உண்டு உள்ளே போய் தியானம் பண்ணுறதுக்கு. ஜென்ஸுனா அமாவாசைக்கு மிட்நைட் 12 மணிக்கு உள்ளே போய் தியானம் பண்ணலாம். இல்லாமல் எல்லாருமே உள்ளே போய் 15 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நிறைய நேரம் தியானம் பண்ணணுன்னா அந்த 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மணி அடிக்கிற நிறைய வாலண்டியர்ஸ் நிற்பாங்க. யாராவது வாலண்டியர்ஸ்ட்டை நீங்கள் சொன்னால் போதும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு கூடுதல் டைம் இருக்கணும் அப்படின்னா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ இது பெரிய ஒரு மகத்தான ஒரு காரியம் நம்ம குரு நமக்காக செஞ்சு வச்சுருக்காரு. அதையெல்லாம் நம்ம அங்கே போய் தியானம் பண்ணி அதோட எனர்ஜி முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணி நம்ம எனர்ஜியையும் ஏற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை.